தமிழகத்தின் அடிப்படையான தேவைகளை நீ மக்களுக்கு சென்றடையவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உமன் சேஃப்டி இங்கே ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ ட்ரக்ஸ் இங்கே பரவலாக எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ இது கஞ்சா கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, ஈஸியாக அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. எப்படி அது கிடைக்குன்னு தெரியல. நம்ம ஃபியூச்சர் நம்மளுடைய தமிழ்நாடு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கஞ்சா தான் இருக்குது. நான் சார் கூட 30 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய அளவு அந்த மாதிரி தான் அவர் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ஹம்பிளாக இருப்பார். உண்மையில சொசைட்டி மேலே அக்கறை இருக்கக்கூடியவர், மக்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடியவர். நிச்சயமாக நல்லதை பண்ண ஒரே ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு. அந்த ஒரு பொசிஷனை விட்டுட்டு வர்றாருன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்கு தான் வர்றாரு. நிச்சயமாக தளபதி தான் இன்னைக்கு 26ல் அவர் ஆட்சி. சார் படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன படம் பூவே உனக்காக. மக்கள் கூட ஒரு வாழ வர்றேங்கிறாரு. ஒரு நல்ல விஷயத்துக்காக வரும்போது ஒரு விஷயத்தை இழந்துதான் இன்னொரு விஷயத்தை பெற முடியும். Hi, hello, Namaskar. Right now, the Ganapati constituency's TVK candidate Sambat Kumar is with us. Hello, sir. I had a tour of your whole office and it's very lovely, sir. And I got to know that before even the whole party got set up, you've been associated with Talapati Vijay. So, first of all, I really want to know your association with Talapati Vijay. நான் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக எனக்கு தளபதி அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. முதல்ல தளபதிக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தளபதியின் பெயரை எந்த விதத்தையும் கழகம் ஏற்படாத வகையில் சிறப்பான முறையில் பணி செய்து எனக்கு கொடுத்த வாய்ப்பை நிச்சயமாக வெற்றியாக தளபதிகிட்ட போய் நான் அர்ப்பணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியினோட வெற்றிக்கு நிச்சயமாக முழு அளவு எனது உழைப்பையும் எனது துறையை சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் செய்து நிச்சயமாக என்னுடைய சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஒரு சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவது எனது பணியாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Okay, sir. Because since the beginning, Talapati Vijay is telling us that the TVK's main motive is to change the whole society, to bring up a new society for a safe, livable place as in. So in Coimbatore North, what changes you want to make after if you wins? நம்முடைய நிறைய விஷயங்கள், நம்முடைய டெவலப்மெண்ட்ஸ் நிறைய பிளானிங் இருக்குது. அதற்கு முன்னாடி அடிப்படை தேவை இன்னும் நம்முடைய கோயம்புத்தூர் மட்டும் தமிழகத்தில் அடிப்படையான தேவைகளை இன்னும் மக்களுக்கு சென்றடையவில்லை. அதாவது குடிநீர்லேருந்து கல்வி, சுகாதாரம், கல்வியில் இருக்கக்கூடியதுலேருந்து சுகாதாரம் மீன்ஸ் ட்ரைனேஜ், ஸோ கார்பேஜ், அதெல்லாம். ஸோ அப்புறம் ஸ்ட்ரீட் லைட், ரோட்ஸ், இது எதுவுமே வந்து இன்னி டெவலப்மெண்ட் ஆகலை. கோயம்புத்தூரில் டெவலப்மெண்ட் மீன்ஸ் இது ஃபுல்ஃபில் ஆகலை மக்களுக்கு. அது மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உமன் சேஃப்டி இங்கே ரொம்ப வீக்காக இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணோம். அப்போ ட்ரக்ஸ் இங்கே பரவலாக எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ இது கஞ்சா கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா கலாச்சாரம் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அப்படி நாங்கள் ரியல் லைஃப்பில் நாங்கள் அதை பார்த்ததில்ல. இப்போ எல்லா பக்கமும் இருக்குது. ஸ்கூல், காலேஜில் ஈஸியாக அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. எப்படி அது கிடைக்குன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். நம்ம ஃப்யூச்சர் நம்மளுடைய தமிழ்நாடு இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கஞ்சா தான் இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்றினா மட்டும்தான் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் பற்றியே நம்ம சிந்திக்க முடியும். வெறும் டெவலப்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, அவங்க ஃப்யூச்சர் இன்றைக்கி நம்ம நம்பக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸு நல்லா இருந்தால் மட்டும்தான், அவங்க நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஒரு ஐடியாலஜியோடு வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நம்மளோட சொசைட்டிக்கு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அதை நம்ம அவங்களை நம்ப வைக்கணும். அது டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். It seems like you're very close to Vijay, sir. So, one motivation which he gives to you during like this, not even just election time, whenever you feel that low, what motivation he gives to all the candidates or you can say about that? ஸோ நான் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் கட்சி அது தமிழக வெற்றி கழகத்துக்காக நான் சேரல. நான் சார் கூட 30 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரசிகர் மன்றம்னு சொல்லிட்டு என்னுடைய ஏரியாவில் பிஃபோர் 30 இயர்ஸ் நான் வந்து சாருக்கு ஒரு சின்னதாக ரசிகர் மன்றம் ஆரம்பித்தேன். அதுலேருந்து ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து மாவட்ட செயலர், மாவட்ட தலைவர் எல்லாம் ஆகிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தின் மாவட்ட செயலராக இருக்கிறேன். அதனால் எனக்கு தளபதி அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூரில் முதல்ல எனக்கு எந்த தொகுதியில் நிற்கிறேன்னு என்னை கேட்டு, ஸோ எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு என்னுடைய தொகுதி எனக்கு ஒதுக்கினதுக்கப்புறம் மற்ற கான்ஸ்டியூஷனுக்கு சார் வந்து கொடுத்தாரு. ஸோ முதல்ல எனக்கு சார் என் மேலே அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. அதுக்கு நான் உண்மையாக இருப்பேன். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து 1 2 கிடையாது. எல்லா விஷயமும் அவர் சிம்பிளாக இருப்பாருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 500 டைம்ஸ் மேலே அவரை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய அந்த மாதிரி தான் அவர் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ஹம்பிளாக இருப்பார்.
அதிகம் பேச மாட்டாருன்னு சொல்லுவாங்க. பட் பழகுனவங்ககிட்ட அவர்கிட்ட அவர் மாதிரி பேச ஆளே இல்லை. அவ்வளோ ஜாலியாக இருப்பார். உண்மையில சொசைட்டி மேலே அக்கறை இருக்கக்கூடியவர், மக்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடியவர். நிச்சயமாக நல்லதை பண்ண ஒரே ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு. அவர் இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவிலே டாப் மோஸ்ட் ஸ்டாரில் தளபதி தான் நம்பர் 1 நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். அப்படி இருந்து அந்த ஒரு பொசிஷனை விட்டுட்டு வர்றாருன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்கு தான் வர்றாரு. பப்ளிக் அவரை வந்து இதில் இந்த பொசிஷன் கொண்டு வந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு. ஸோ அதை நிச்சயம் மக்கள் நம்புகிறாங்க. போகிற பக்கம் நாங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு பக்கம் நாங்கள் கேம்பெயின் போகும்பொழுது பப்ளிக் மக்கள் ரொம்ப எங்களை வெல்கம் பண்ணுறாங்க. நாங்கள் கண்டிப்பாக டிவிக்கு தளபதிக்கு தான், நீங்கள் கேட்கவே வேண்டாம், நாங்கள் கண்டிப்பாக போடணும். அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கே ரொம்ப எவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகிருக்காருங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம், நிச்சயமாக தளபதி தான் இன்றைக்கி 26 அவர் ஆட்சி. Because even before a candidate, you only said you're a big fan of Thalapathy Vijay. So we want to know that one movie which inspires you a lot of Thalapathy. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எனக்கு. பிகாஸ் நான் ஒவ்வொரு மூவி நாங்கள் வந்து ஃபஸ்ட் மூவி பார்க்குற மாதிரி தான் பார்க்குறோம். எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். சில படங்கள் நிறைய பேர் பிடிக்கலாம்பாங்க, ஒரு மிக்சர் ரிவ்யூ வரும். எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். தளபதி ஒரு சில படங்கள் சொல்லணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நான் சார் படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன படம் பூவே உனக்காக. பூவே உனக்கு ஃபஸ்ட்டு மூவி. ஸோ அதை நான் சொல்லுவேன். So did you feel sad when he said that I'm leaving cinema and I'm totally working for the people of Tamil Nadu? Have you felt that sadness over there? எதுனா தான் வருத்தம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக வரும்போது ஒரு விஷயத்தை இழந்து தான் இன்னொரு விஷயத்தை பெற முடியும். அதனால் இது தளபதி சினிமாலன்ட்டு போனாலும் மக்கள் கூட வாழணும்னு நினைக்கும் போது அதை நம்ம ஏற்றுக்கணும். மக்கள் கூட அவர் வாழ வரேங்கிறாரு. சினிமா வாழ்க்கையை விட மக்கள் கூட வாழணும்னு நினைக்கிறது நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும். நம்ம கூட அவர் ட்ராவல் பண்ண போகிறாரு லைஃப் லாங்காக. ஸோ அதை நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும். நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம சந்தோஷமாக அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். Okay, sir. So one last question, sir. How can you contribute, how many seats can you contribute for the TVK to the Tamil Nadu Assembly elections, and how sure are you for the win? 118 seats, it's must. Okay. I think 150, 150, more than 150 we will sure. Okay, so you're 100% sure about your victory, or there'll be a clean victory for TVK, that's what you say. Yeah, okay. Thank you so much, sir. All the best for the elections coming up. And so that was Sambit Kumar, the candidate over here, who's telling that with TVK, it would be so much better for the people to live in, the women's safety, the old people's safety, also drug. You know, they'll start a campaign against drug, because they are saying that here in schools and colleges, youths are getting addicted, and instead of that, they want a better education for them. So once if TVK comes here, they really want to change the whole society with the mark of education and so many of them. So that was me, Varsha Venugopal, with the TVK candidate from Coimbatore, Tamil Nadu, cameraman Naveen Kumar, KTV India. Thanks for watching.